வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறைக்கு வெளிநாடுகளின் சதி இருக்க வாய்ப்பில்லை என லண்டனில் இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் இருக்காங்கிறத பற்றி நான் இப்போ பேசின அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பங்களாதேஷ் நண்பர்கள் சொன்ன அளவுக்கு அந்த மாதிரியான தலையீடு இல்லை. இது உள்நாட்டு பிரச்சனை தான், மக்கள் எழுச்சி தான் என்ற ரீதியில் தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் ஹசீனாவுடன் நல்ல ஒரு உறவையே பேணி வந்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அதற்கு வேறு மாதிரியான கருத்துக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஊடுருவி ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தூண்டியதாக யாரும் இதுவரை சொல்லவில்லை. எனவே இதில் வெளிநாட்டு ஒரு சதி இருப்பதாக இதுவரை நினைப்பதற்கு இடமில்லை. இது உள்நாட்டு போராட்டத்தை ஷேக் ஹசீனா அவர்கள் தவறாக கையாண்டதன் விளைவுதான் என்று இப்போதைக்கு தோன்றுகிறது. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அவருக்கு அடைக்கலம் தந்தால் பங்களாதேஷுடனான உறவு எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் எழும். எனவே ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலேயே தஞ்சம் தருவதற்கு இந்திய அரசு உடன்படுமா, அல்லது அவர் நீண்டகால நண்பர் என்கின்ற வகையில் அவருக்கு அறிவுரை சொல்லி அல்லது ஜென்டிலான ஒரு சஜஷன்ஸை சொல்லி அவரை வேறு நாட்டுக்கு அனுப்பி வைக்க முயல்வார்களா என்பது தெரியவில்லை. ஷேக் ஹசீனாவே இதை இந்தியாவில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருப்பதால் அவரே இதை செய்ய விரும்புவாரா என்பதும் தெரியவில்லை. எனக்கு பத்திரிகைகள் மூலமாக வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்த்தால் அவர் ஐக்கிய ராஜ்யம் பிரிட்டனில் தஞ்சம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, தஞ்சம் கோரியிருக்கிறார் என்று கூட சில செய்திகள் வருகின்றன. பிரிட்டன் அரசாங்கம் இதுவரை இது குறித்து எந்த கருத்தும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை.